வணக்கம். பழந்தமிழ் வணிகம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நவீன யுகத்தில் நாம் டிஜிட்டல் புரட்சி, உலகமயமாக்கல், மின்னணு வர்த்தகம் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பே இணையமோ அதிவேக போக்குவரத்து வசதிகளோ இல்லாத ஒரு காலத்தில் நமது தமிழ் மூதாதையர்கள் உலகையே வியக்க வைத்த வணிக ஜாம்பவான்களாகத் திகழ்ந்தார்கள் என்பது உங்களுக்குத் தெரியுமா? ஆம், வெறும் வீரர்களாகவோ கலை, இலக்கியச் சிற்பிகளாகவோ மட்டுமல்லாமல் தொலைநோக்கு சிந்தனையும் அசாத்தியத் துணிச்சலும் கொண்ட வணிகர்களாகவும் தமிழர்கள் கோலோச்சி இருக்கிறார்கள். இந்த பழந்தமிழ் வணிகம் சேனலில் காலத்தால் மறைக்கப்பட்ட அந்த பொற்காலத்தின் கதைகளை ஆழமான ஆராய்ச்சிகளுடன் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். மறைக்கப்பட்ட பொற்காலம். யார் இந்த பண்டைய தமிழர்கள்? தமிழரின் வரலாறு என்பது வெறும் காலக்கோட்டில் பொறிக்கப்பட்ட தேதிகளின் தொகுப்பு அல்ல. அது கடல் அலைகளைக் கடந்து கண்டங்கள் தாண்டி வியாபித்த ஒரு செழிப்பான நாகரிகத்தின் அடையாளம். சங்க காலம் தொடங்கி பல்லவர், சோழர், பாண்டியர் காலங்கள் வரை தமிழகம் என்பது கலைக்கும் இலக்கியத்திற்கும் மட்டுமல்ல, உலக வர்த்தகத்திற்கும் ஒரு மையப்புள்ளியாக திகழ்ந்தது. நம்முடைய மூதாதையர்கள் வெறும் விவசாயிகளாகவோ கைவினைஞர்களாகவோ மட்டுமில்லை. அவர்கள் உலகப் பொருளாதாரத்தின் அச்சாணியாகச் செயல்பட்டவர்கள். எகிப்து பிரமிடுகளிலும் ரோம் நாணயங்களிலும் சீனப் பட்டுப் பாதைகளிலும் தமிழரின் தடயங்கள் பதிந்திருக்கின்றன என்றால், அவர்களின் வணிகப் பெருமையை நம்மால் எளிதாக கடந்து செல்ல முடியுமா? இந்த சேனலில் அந்தத் தடயங்களைத் தேடி அவர்களின் வணிகப் பாதை எப்படி அமைந்தது என்பதை புரிந்து கொள்ளப் போகிறோம்.